சி குமார் அண்ட் அர்ஜுன் 2 பேரும் வந்தாங்க. வந்து இது மாதிரி நம்ம சூதுகம் 2 பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேட்டு சொல்கிறது என்ன சார், நல்ல படம் அது, அந்த படம் நம்ம பண்ணி சொதப்போனோம் சார். இல்லை இது நல்லதே ஒரு லைன் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இங்கே வந்து தான் தெரிஞ்சுது நல்லது பார்ட் 1 மறந்துடுச்சு அப்படின்ட்டு. ஸோ பார்ட் 1 மறந்து பார்ட் 2 பார்ட் 3 வேற சொல்கிறாங்க. ஸோ பிரதர் அப்படிதான் என்ன ஏமாத்திட்டாங்க பிரதர். ஸோ நலன் சொன்னார் அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ப்ரீக்வல், அந்த படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கனெக்ஷன் இந்த படம் வந்து நான் இல்லாமல் இருக்கலாம், விஜய் சேதுபதி அவர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அருமை பிரகாசம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதுதான் வந்து நம்ம கருணாகரன். என்னதான் வந்து ஒரு பையன் எல்லாத்தையும் பண்ணுவான், எல்லா அக்யூஸ்ட் வேலையும், ஆனால் அவன் மூஞ்சை பார்த்தா அது மாதிரி தெரியவே தெரியாது. ரியல் லைஃப்லேயும் அப்படிதான் பயங்கரமான அக்யூஸ்டு. பார்த்து கை தட்டத்தை எல்லாம் தெரிஞ்சு உண்மையை தெரிஞ்ச எல்லாருமே. காலையில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வந்தார் கார்த்திக் சுப்ராஜ், நல்லா இருக்கு தயவுசெய்து கைக்கிட்டு அப்படின்ட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இங்கே வந்து சிவிகுமார் பற்றி வரேன். என்னன்னா சிவிகுமார் வந்து ஒரு பெரிய அசட் நம்ம மூவி இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் எல்லாம் சொன்னாங்க. யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும். ஐயோ இங்கேடா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வெளில வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிரில்லியண்ட்டாக வருவாங்க. அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அது. மார்க் வாங்குற யூனிவர்சிட்டி, ஆனால் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. சில சேர் இருக்கும், சேர் கூட இருக்காது, பெரிய அந்த மாதிரி சிவிகுமார். ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஒரு சிவிகுமார் இவ்வளோ திறமையை வந்து இந்த சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர். அவர் வந்து ஒரு மேடையில் கண்கலந்து நான் வந்து பார்த்தேன். அது வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா சினிமாவை இவ்வளோ லவ் பண்ணி இவ்வளோ டேலண்ட்ஸை கொடுத்துருக்காரு. எவரெல்லாம் 100% சினிமாவில் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவ்வளோ பேர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவார். லவ் யூ பிரதர் ஃபார் திஸ். புரியுது அவங்களுக்கு? இதெல்லாம் எதுக்கு சொல்ல தெரியுதுல்ல, அந்த செக்கு படம் முடிச்சவங்கன்னா தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லவ் யூ ப்ரோ, இதெல்லாம் சும்மா ஓகே. அதுக்காக நீங்கள் இதை மறந்துடாதீங்க. உண்மையிலேயே நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும்னு தான் என்னுடைய மனசார ஆசை. அப்புறம் தங்கம் சினிமாஸ் இந்த படத்தில் வந்து இன்னொருத்தர் வந்தார். என்னப்பா இவர் பண்ணிட்டு வர அர்ஜுன் அப்படின்னு கேட்டேன். பண்ணிட்டு வரப்பா, ஹோட்டல் வச்சிருக்காரு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஹோட்டல் வச்சிருக்கிறது ஸ்கூட்டியில் போகிறாரு, காசு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் தங்கம் சினிமாஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான மனிதர். கரெக்டாக ஒரு ஸ்கெடியூல் முடிச்சாலும் ஒரு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முடியுது ஸ்கெடியூல் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் நல்ல சாப்பாடு வரும். சாப்பிட்டு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இதே சாப்பிட வீட்டுக்கு அனுப்புகிறேன் சார். நான் வெயிட் பண்ணுவேன் செக்கு கிக்கெட் நான் வருதா அப்படின்ட்டு. அடுத்த ஸ்கெடியூல் முடிச்சிருந்தாங்க. அடுத்த ஸ்கெடியூல் ஒரு புதுசாக ஒரு வத்த குழம்பு எடுத்துன்னு வந்தார்.